மீனா, மீனா. ஐயா. என்ன இது? டீ. அது தெரியுது, சர்க்கரை எங்க? டாக்டர். ஓ, யாருமா நீங்க? உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்க. இருக்கட்டும்மா, எழுந்துருமா. ராமு, மீனா, ராமு, சீக்கிரம் வாடா. டேய், என் பேரை வந்துட்டான்டா. அத பாருடா. மீனா, சீக்கிரம் அம்மாவை கூட்டியா. சரி. அம்மா, அம்மா, அம்மா. என்ன மீனா? ஐயா கூப்பிடுறாரு. எதுக்கு? உங்க மருமக பேரன் வந்திருக்காங்க. அப்படியா? இத வந்துட்டேன். என்னமோமா, நடந்ததை மறந்து நீயும் ராஜாவும் இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு அழகான மருமகளை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சோம். நம்ம பிடிவாதத்தினால குடும்பத்துல இருந்த ஒரே வாரிசு என் மகன். அவனும் போயிட்டான். அவன் செத்ததுக்கு அப்புறம் என் கண்டிப்பு, வைராகியம், கோபம் எல்லாமே போயிடுச்சு. நல்ல நேரத்துல வந்த. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அவங்களை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். எங்க பிரதாப் பார்த்து? ஊட்டிக்கு வரும்போது. அப்படியா? அது மட்டும் இல்ல, நேத்து இவங்க எங்க வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க. அதுக்காக உனக்கு என்ன தேங்க்ஸ் சொல்ல சொல்றியா? சரி சரி, செஸ் ஆடுவோம் வா. இன்னைக்காவது நீ ஜெயிக்கிறியான்னு பாக்குறேன். எல்லாம் மனுஷாளுங்க தான். தெரியுது இல்ல? அப்புறம் என்ன கொஸ்டின்? நான் ஒரு மில்லு கொடுங்க. இல்லையாவது பள்ளியாவது. இது சாரா கடை நினைச்சியா? பாரியா பெக்கணக்கா தான் கொடுப்பாங்க. இப்ப மாத்திட்டாங்களா? நீதான் கடை மாறி வந்திருக்கிற. எதையோ ஒண்ணு ஊத்தியா, கை கால்லாம் அது பாட்டு கிடந்து கடகடான்னு ஆடுது. மிஸ்டர் பெக், ஒரு பார் ஊத்துங்க. பாரா? என்னையா? 2 கிளாஸ் புல்லா ஊத்தியா. புல்லாவா? யோ, உனக்கே அத பத்தி காசை நாங்க தர்றையா. மனுஷனா அவனும் மாட்டுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கிறான். பாவிங்களா, ஒரு கிளாஸ் பிராண்டியும் கல் படிச்சுட்டானுங்களா? நாங்க புதுசு இல்ல, இதுதான் எங்களுக்கு புதுசு. அப்படியா? என்னப்பா அதிசயமா இருக்கு? உட்காரு உட்காரு. குடிக்கிறதுல என்ன சின்னவன் பெரியவன்? கொஞ்ச நாளா எனக்கு மனசு சரியில்லை. என்ன வேதனைய மற? பொண்ணு ஓடிட்டா, அவ்வளவுதானே? ஆமா. அதுக்காக இந்த காலத்து பசங்க சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்செட் ஆயிடுறீங்க. உங்களுக்கு என்ன சார் கவலை? உனக்கு அவ ஓடிட்டா, எனக்கு இன்னொருத்தி வந்து சேர்ந்துட்டா. இந்த பாரு, குடிக்கிறதுக்கெல்லாம் ரீசன் ஆகுது, கத்திரிக்காய் ஆகுது. அனுபவப்பட்டவன் சொல்றேன், குடி, ஆனா அளவோட குடி. இந்த வயசுல ஏன் இந்த விளையாட்டு? நீ வேணும்னா ஒரு பொம்மை எடுத்துக்க, 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். பேர வந்தாலும் வந்தான், நீங்களும் ஒரு குழந்தை ஆயிட்டீங்க. இது யார் செஞ்சது? நான் தான் செஞ்சேன். ஏம்மா உனக்கு இந்த வேலையெல்லாம்?
ஸ்வீட் பிரமாதம். ஏமா இவருக்கு ஸ்வீட் கொடுத்த? அதுல சுகர் இல்ல, சாக்கரின் தான் இருக்கு. என் மருமக வந்தாலும் வந்தா. ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இத்தனை வருஷம் நீ இருந்த, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதா? பாத்தியா? அளவுக்கு மீறினா அமிர்தம் விஷம்பா. நினைச்சேன், வந்துட்டேன். ராதா, இவன் என் குடும்ப டாக்டர் சாமிநாதன் பேரு. இவன் எனக்கு வைத்தியம் பார்க்கறவன் மட்டும் இல்ல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட. கண்ணை விழுந்துரும் போல் இருக்கு. டாக்டர், இனிமே உன் மருந்து வேண்டாண்டா. என் மருமக வந்த சந்தோஷமே எனக்கு போதும். நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். இருந்தாலும் நான் கொடுக்கிற டானிக்கை நீ சாப்பிடணும். அது எதுக்குடா? இவன் இப்படித்தான் சொல்லுவான். நான் எழுதி கொடுக்கறத நீ போய் வாங்கிட்டு வந்து கொடு. கோபி, மருமகளும் பேரனும் வந்தது உன் வீடே ரொம்ப கலகலப்பாயிடுச்சு இல்ல? இவ்வளவு நல்ல பொண்ணை சேகர் காதலிச்சான்னு தெரியாம கல்யாணத்துக்கு குறுக்க நின்னுட்டோம். என்ன செய்யலாம்? இது தெரிஞ்சிருந்தா அப்பவே கல்யாணத்தை நடத்தி இருப்போமே. ஏன்பா அதெல்லாம் நினைக்கிற? காதல் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா என் முகத்திலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவனும் வைராக்கியமா என் முகத்துல முழிக்காமலே போய் சேர்ந்துட்டான். இதெல்லாம் விதிப்பா. லெட் அஸ் ஃபர்கெட் இட். எப்படி மறக்க முடியும்? எனக்கு அவன் ஒரே மகன். அவனுக்கு எழுந்தது எனக்கு தாங்க முடியாத வேதனையாச்சே. இப்ப பேரனும் வந்துட்டான், மருமகளும் வந்துட்டா. மனசை தேத்திக்க வேண்டியதானே? இப்பெல்லாம் என் மிஸ்ஸஸ் எவ்வளவோ சந்தோஷமா இருக்கா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னப்பா டாக்டர், இவ்வளவு காலம் காத்தால கோபிநாத் கிட்ட பெரிய ஆலோசனை. கோபிநாத் மருமகளும் பேரனும் வந்திருக்காங்க. ஆஹாஹா, ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். நான் அப்பவே சொன்னேன், பேசாம கல்யாணத்தை பண்ணிடுறான்னு. கேட்க மாட்டேன்ட்டான். என்ன சொல்ற நீ? அட நீ ஒண்ணு, சொசைட்டி எல்லாம் மாறிட்டு வர்ற இந்த காலத்துல காதல் கல்யாணத்துக்கு நீ ஏன் குறுக்க நின்ன? நீ சும்மாவே இருக்க மாட்டியா? பழசெல்லாம் கிடலன்னா உனக்கு தூக்கமே வராதுப்பா. அட இத சொல்லலைன்னா வந்த மருமகளை இவன் மதிக்க மாட்டான்பா. மருமகளும் பேரனும் வந்தது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ சந்தோஷமா இருந்தா போதுமா? வந்த மருமகளும் பேரனும் இல்ல சந்தோஷமா இருக்கணும். நீ சொல்றது புரியலப்பா. நீ எப்ப புரிஞ்சுகிட்ட? இத பாரு, உன் மருமக விதவைங்கிறதுக்காக அவளை வீட்டுல பூட்டி வச்சுக்காத. சேச்சே, அப்படிலாம் இவன் நடந்துக்க மாட்டான்ப்பா. அது இல்லப்பா, அவன் 4 பேரோட பழகி கவலைகளை எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கும்படியா வச்சுக்கணும். 10ஆம் பசலித்தனமா நடந்துக்காத. என் குணம் உனக்கு தெரியும் இல்ல? ஏதோ என் மகன் விஷயத்துல பிடிவாதமா இருந்து தப்பு பண்ணிட்டேன். என் மருமக சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சி. ஆல்ரைட், ரொம்ப சந்தோஷம். டாக்டர், உடம்ப பாத்துக்க. அதான் கிட்டவே இருக்கேன்ல. உன் உடம்பையா வரேன். நீங்க கிரிக்கெட் ரொம்ப பிரமாதமா விளையாடுறீங்க. நீங்களும் பிரமாதமா கேட்ச் பிடிக்கிறீங்க. கிரிக்கெட்ல தான் வாழ்க்கையில கேட்ச் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோபிநாத்தை இப்படி வெளியில போயிட்டு வரத பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அவர் எங்க வந்தாரு? நான்ல அவரை அழைச்சிட்டு போயிட்டு வரேன். அது சரி பிரதாப், எங்க இப்படி? உங்களை இன்வைட் பண்ண தான் வந்தேன். என்ன விசேஷம்? நாளைக்கு என் பர்த்டே. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா நீங்க வரணும். எஸ்கியூஸ் மீ பிரதாப், நாளைக்கு அவருக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கு. பிரதாப், ஒரு சஜஷன். என்ன? யூ இன்வைட் ராதா. அவங்க வரணுமே. அவளுக்கு வீட்லயே இருந்து போர் அடிச்சு போயிருக்கும். She may come, you know. May I come in? Yes. உங்க மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். நான் ஒரு தப்பும் பண்ணலையே. நீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்களா? அவ்வளவுதான் ஏன் இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. உங்க மாமனாரும் மாமியாரும் நீங்க இப்படி இருக்கிறத விரும்பல. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு இன்விடேஷன். எதுக்கு? நாளைக்கு என் பர்த்டே. அப்படியா? ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். வாழ்த்து இங்கேயே சொல்லிட்டா எப்படி? நாளைக்கு அவசியம் விழாவுக்கு வரணும். ம்? ம். Happy birthday to you. Happy birthday to you. Pratap, ladies and gentlemen,
பிரதாப் பர்த்டேல ஒரு வேண்டுகோள். அத அவரு கண்டிப்பா நிறைவேற்றணும். உங்க இனிமையான குரல்ல ஒரு இனிமையான பாடலை பாடணும். நீங்க நல்லா பாடுவீங்களாமே, ப்ளீஸ். எஸ், உங்களுக்காக பாடுறேன். உட்காருங்க, எல்லாம் உட்காரு. எல்லாரும் நீங்க உட்காருப்பா. ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம். ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம். நாதம் சுகநாதம் இதழோரம் கேட்கலாம். ராகம் ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம். காமதேவன் தந்தான் ஒரு காதல் ராஜ்யம். நாளும் போகச் சொன்னான் இன்பவானில் ஊர்வலம். பூந்தென்றல் வாகனம். ராகம் ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம். நாதம் சுகநாதம் இதழோரம் கேட்கலாம். ராகம் ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம். மேனி வீணை ஒன்று அதை மீட்டி பார்க்கவோ. மேனி வீணை ஒன்று அதை மீட்டி பார்க்கவோ. இன்னும் கொஞ்சம் என்று உன்னை நானும் கேட்கவோ. என் தாகம் தீர்க்கவோ. ராகம் ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம். நாதம் சுகநாதம் இதழோரம் கேட்கலாம். ராகம் ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம். என்ன தனியா உட்கார்ந்திருக்கீங்க?
உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். இஸ் இட்? இந்த அன்பளிப்பை. பியூட்டிஃபுல். நீங்க இவ்வளவு பிரமாதமா பாடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மனசுல இருக்கிற உணர்வுகள் தான் பாட்டா வெளிப்படுது. மாதவி, மாதவி, இவங்க ராதா. ஆள் மாறாட்டம். எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இதே மாதிரி. மாதவி இல்ல, ராதா. சும்மா இருக்காதீங்க. அப்ப வரட்டுங்களா? அப்போ நானும் புறப்படுறேன். நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஏப்பா டாக்டர், இந்த போட்டோவில் இருக்க பொண்ணு தானே ஆடும்? உனக்கு ஏன் சந்தேகம்? இல்ல, இங்க ஒன்ன காட்டுவாங்க, அங்க ஒண்ணு ஆடும். நாங்க ரொம்ப டீசன்ட் பீப்புள் சார். போட்டோல இருக்கிற பொண்ணு தான் ஆடும். அப்படியா? இந்த பொண்ணை நீங்க தான் வச்சிருக்கீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார். நான் டான்ஸ்க்காக தான் வச்சிருக்கேன். கண்டக்ட் பண்றதே இவர்தான்ப்பா. நீ ஒண்ணு இத பாரு. பாம்பேல இந்த பொண்ணோட டான்ஸ பார்த்துட்டு நம்ம குன்னூர் கிளப்ல ஆட வைக்கணும்னு என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி லெட்டரே கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. சரி, நீ சொன்னதுக்கு அப்புறம் எதுக்குப்பா லெட்டர்? அதுல பாருங்க, நம்ம குன்னூர் கிளப் ரொம்ப டீசென்டான கிளப். அதுல மெம்பர்ஸா இருக்கிறவங்க எல்லாம் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, கௌரவமா இருக்கணும். நீங்க கிளப் செக்ரட்டரி, உங்க கௌரவத்துக்கு எந்த பங்கம் வராம நாங்க பாத்துக்கிறோம் சார். நாங்க ஜாக்கிரதையா இருப்போம். நீங்க ஒண்ணு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். டாக்டர் தான் சொல்லிட்டாரு, கண்டிப்பா போட்டுருவான். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேங்க. சரி சரி, வாங்க வாங்க. ஹலோ சார். வா பிரதாப், வா. பையா, சோடா கிளாஸ் எல்லாம் கொண்டா. இந்த பிரதாப், வர வர தேவதாஸ் மாதிரி ஆயிட்ட. முதல்ல விரக்தியில ஆரம்பிச்சேன், இப்ப அது ஹேபிட் ஆயிடுச்சு. எல்லாரும் அப்படித்தான்ப்பா. முதல்ல குடிக்க ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவான், அப்புறம் அந்த காரணத்தையே மறந்துடுவான். சொல்ல மறந்துட்டேனே, ஒரு குட் நியூஸ். உங்க அப்பா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்காரு. அவருக்கு வேற வேலை கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்ட? ஒரு தடவை தப்பு நடந்தா எப்பவுமே அப்படி நடக்குமா? பொண்ணும் அவங்க அப்பாவும் இங்கதான்ப்பா தங்குறாங்க. உங்க அப்பா தான் ரூம் போட்டு கொடுத்திருக்கிறாரு. வந்தா பொண்ணையும் பார்க்கலாம், இந்த ரோஷியோட ஆட்டத்தையும் பார்க்கலாம். ஐ ட்ரை டு கம். பெண்ணை பார்க்க இல்ல, டான்ஸ பார்க்க. எதையோ ஒன்ன பாரு, ஊத்து முதல்ல. ஹலோ. ஹலோ டாக்டர், என்ன டயர்டா வந்திருக்க? இன்னைக்கு ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ்ப்பா. என்ன அப்படி? வைரஸ் ஃபீவர் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ரியலி? நம்ம பிரதாப் கூட உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்கு. அப்படி வேலைக்காரன் வேலையா கூட ஊர்ல இல்ல. இதுக்கு தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு அவங்க அப்பா குதிக்கிறார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. நடக்க போறத நினைக்கிறவன் தான் புத்திசாலி. நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? என்னமோ அந்த தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு. ராதா, நீ போய் பிரதாப்ப பாத்துட்டு வாமா. வாங்க வாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்னாரு. உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, மனசுதான் சரியில்லை. ஏன்? கொஞ்ச நாளா என் மனசுல ஏதேதோ கற்பனைகள்லாம் தோணுது. நெஞ்சில் ஒரு முள். ஆமா, அது என் வாழ்க்கையில ஏற்பட்டுடுச்சு. நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என் மனசை புரிஞ்ச பெண் வேணுமே. என்ன சொல்றீங்க? உங்க மாதிரி நல்ல மனசுள்ள பெண்ணா இருந்தா உங்க மனசுக்கேத்த பொண்ணு நிச்சயம் கிடைப்பா. நாளைக்கு கூட ஒரு பெண் பார்க்க அப்பா ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆனா என்ன? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்களே என் கூட வரதா இருந்தா போய் பார்ப்போம். நானா? நான் இதை எடுத்துக்கிட்டுமா? அதோ பாரு,
யார் டாடி? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை. ஹாய். 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 என்ன சாப்பிடுறீங்க? என்ன வேணாலும் சாப்பிடலாம். இவர்தான் உன்னை கட்டிக்கிட போற மாப்பிள்ளை. எனக்கு தெரியுமே. தெரியுமா? My name is Rosie. My name is Rosie. Of course, I'm very, very choosy. Hey, you know me? How do you know? What's your name, please? Meena? Reena? Radha? Geeta? Manju? Madhu? It's me, Rosie dear. My name is Rosie. What's your name, please? My name is Rosie. சூடான மலராக பாடாத கவியாக ஆளாத ஆளாகி நானும் செந்தென்னை மேலாடும் சங்கீத காற்றாக வந்திங்கு நீயாட வேணும். சேர்ந்து போகலாமே சொர்க்கலோக சீமை. சேர்ந்து போகலாமே சொர்க்கலோக சீமை. சொல்லாத உண்மையெல்லாம் தன்னாலே வெளியாகலாம். So, what's your name, please? Meena? Reena? Vani? Rani? Manju? Madhu? It's me, Rosie dear. My name is Rosie. What's your name, please? My name is Rosie. காலாடும் மேகத்தில் நான் பாடும் தாளத்தில் தானாக துள்ளாடி ஆட. பால் வண்ணக் கிண்ணத்தில் நீ உண்ணும் எண்ணத்தில் நான் என்னை தந்தாலும் பாவம். போதையேறும் நேரம் பாதை மாறிப் போகும். போதையேறும் நேரம் பாதை மாறிப் போகும். சொல்லாத உண்மையெல்லாம் தன்னாலே வெளியாகலாம். My name is Rosie. What's your name, please? Meena? Reena? Radha? Geeta? What's your name? Madhu? என்ன பிரதாப், ஆட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. என்ன சார் இவ்வளவு லேட்டா வரீங்க? ஏன் லேட்டா வந்தா தண்ணி உள்ள போகாதா? எனக்கு 2 பேருக்கு சாப்பிடலன்னா தூக்கமே வராதுப்பா. இது யாரு, உன் கேர்ள் ஃப்ரெண்டா? நோனோ, சில்வர் மூன் எஸ்டேட் ஓனர் கோபிநாத் இல்ல, அவர் மருமக ராதா. சேகரோட சம்சாரம்மா. ஐ ஆம் வெரி சாரிம்மா. உன்னை பார்த்தா விடோ மாதிரியே தெரியலையே. பாவம் பிரதாப்பும் இந்த சின்ன வயசுல சம்சாரத்தை இழந்துட்டான். நீயும் புருஷனை இழந்துட்ட.
உங்க 2 பேருடைய நிலைமைய நினைச்சா ஒரு பாட்டில் சாப்பிட்டா கூட போத ஏறாது போல இருக்கு. என்ன செய்யறது? வரமா. உங்களுக்கு சரியான ஜோடி ஜிம்மி தான். அவளை கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கும். டெய்லி டூட்டி ஃப்ரூட்டி வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். நல்ல ஜிம்மி, நல்ல டம்மி. சிரிக்கும் போது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹலோ. வணக்கம் மேடம். யார் இவரு? நான் சொல்றேன், அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. மாதவி அவங்க அக்கா, என்னுடைய மனைவி. குழந்தைகளுக்கு பொம்மைகளை கொடுத்துட்டு வர சொன்னா, இந்தாமா. என்னது தெரியாது? பொம்மை. உன்னை யார் உள்ள விட்டது? மீனா, உள்ள காஃபி கலந்துகிட்டு இருக்கா. ஆத்திரப்படாம பொம்மைகளை எடுத்துட்டு போமா. முதல்ல இங்கிருந்து வெளியே போ. நான் போயிடுவேன். மாதவி, அதான் உங்க அக்கா. மனசு ரொம்ப கஷ்டப்படும். குழந்தைகளுக்கு இந்த பொம்மைகளை கொடுத்துரு. அந்த ஆள் உங்களுக்கு சொந்தக்காரனா? எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்ல. இவன் யாரும் ஃப்ராட். சரி, நான் வரட்டுமா? பொம்மை குழந்தைக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு போன் பண்ணு. நான் ஹோட்டல் இம்பீரியல் ரூம் நம்பர் 5ல இருக்கேன். வரட்டுமா? உங்க மாதவி கிடைச்சிட்டா இந்த நாயகியை மறந்துடுவீங்களா? அவ பூ, நீ பழம். நான் பழமா? பழுத்த பழம். அந்த பூவை கசக்குனா பணமா கொட்டும். காரியம் முடியற வரைக்கும் பூன்னுவீங்க, பழம்னுவீங்க. ஐயோ, நீ எத்தனையோ பேரை பார்த்தவ. உனக்கு உபதேசம் பண்ண என்னால முடியாதும்மா. அம்மா ரோசி, நான் சின்ன குழந்தை. ஞானப்பால ஊத்து. போதை ஏறினா தான் எனக்கு பொழுதே போகும். ஒரு கையில கோழி, பக்கத்துல தோழி. அனுபவி அனுபவி.